ஹாய் வெல்கம் டு ஷிஷ். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோனில் இருந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணி ஃபேராக வெள்ளையே சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு கருப்பாக இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலராக வந்து மாற்றிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே இந்த பாத் பவுடரை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸாகவே வந்து மாறிட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எல்லோரோட ஸ்கின் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கஸ்டமர்ஸ் காமனாக கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 days தான் யூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் செம்மையாக வந்து இருக்கு. 1 day தான் வந்து யூஸ் பண்ணோம், ஒரு யூஸ்லேயே கலரான மாதிரி ஃபீல்லாம் வந்து எங்களுக்கு இருக்குது. 1 week தான் ஆச்சு, என் டேன் நல்லா க்யூர் ஆகிருக்கு, என் டார்க் சர்க்கிள் குறைஞ்சிருக்கு, எனக்கு ஈவெண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து என் கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப் செக் பண்ணி பாருங்கள். அங்கே கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் அதை ரீட் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 100% நேச்சுரல் ப்ராடக்ட். எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரி ஹார்ஷான எந்த விஷயமும் வந்து கிடையாது. 100% நேச்சுரல் அண்ட் 100% சேஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து வாங்கலாம். இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படின்ற எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஒரு பாத் பவுடரை 10 வயசுலேருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ நாள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 monthலேருந்தே உங்களால் இந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களுக்கு எந்த விதமான டார்க்னஸாக இருந்தாலும் இது சூப்பராக வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கழுத்து மட்டும் கருப்பாக இருக்குது, இல்லை வந்து நெத்தி மட்டும் கருப்பாக இருக்குது, வாய் சுற்றி கருப்பாக இருக்குது, எனக்கு வந்து முட்டிலெலாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, இல்லை ஆல் ஓவர் பாடி அண்ட் ஃபேஸே ரொம்ப டேன் ஆகி ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு ஃபேராக மாற்றணும், எனக்கு வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட பாத் பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்மர் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் 6 மாத குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செப்பரேட்டான பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் எங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் அவங்களோட ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக வந்து இருக்கும். அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஜென்டலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போடுற எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜென்டலாக சேஃபாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்களுக்காகவே பார்த்து வந்து இந்த ஒரு பாத் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஸ்கின் கலரை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் குழந்தை வந்து பிறக்கும் போது எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நல்லா வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களோட குழந்தையோட கலர் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். வித்தின் 1 monthலேருந்து ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னொரு குட்டி அட்வைஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு மெயினான விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ண க்ரீம்ஸ், லோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சில பேரண்ட் வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. அவங்களோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகி நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸில் வந்து கொண்டு போய் வந்து விட்டுரும். ஸோ அதனால நேச்சுரல் வேலை வந்து போங்க. நேச்சுரல் வேலை எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வர அவங்க செம்மையாக கலராகவே வந்து பார்த்தீங்கன்னா வளருவாங்க. ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒயிட்னிங் சேலஞ்ச். இது எவ்வளோ டேஸ்க்கான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 14 days ஃபேஸ் ஒயிட்னிங் சேலஞ்ச். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறீங்க, ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இல்லை வந்து மேரேஜ் வாட் எவர் ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்குது, இல்லை நார்மலாகவே கொஞ்சம் ஒரு குவிக்காக வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் சரி
உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ரிசல்ட்ஸை கண்டிப்பாக வந்து கெட் பண்ணுவீங்க. பட் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு கூட விடாமல் வந்து யூஸ் பண்ணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம விடாமல் கன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் பிரேக் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னும் பிரேக் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு 14 நாள் விடாமல் இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் கலர் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 14th டே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் இன் பிட்வீன் டேஸில் கண்டிப்பாக ரொம்ப வெயில் சுற்றக்கூடாது. நீங்கள் வெயில் சுற்றிட்டு என்ன ரெமடி எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸுமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிலில் போகிறத கம்மி பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சம்மர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமானம் இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். 13 வயசுலேருந்து யார் வேணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க, நல்லது தான். ஓகேங்களா? எதுவும் ஆகாது. பட் ஸ்டில் நேச்சுரல் ரெமடி கூட சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு இது சம்மர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த 14 டேஸ் சேலஞ்சுக்கான ரெமடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன்ஸ் வந்து அந்த தவாவில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குட்டி மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து பவுடராக வந்து ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த உளுந்து பவுடர், அதை வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பியூரான ரோஸ் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் தான். இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த அளவுக்கு வந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரை ஆக்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்ல இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணை சுற்றி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க. டார்க் சர்க்கிள்ஸ் போலேனா கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் கண்ணை சுற்றி மட்டும் சில பேர்லாம் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் 30 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தண்ணி நல்லா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாகவோ இல்லை வார்மாகவோ இருக்கிற வாட்டர் வச்சு நல்லா வந்து உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சோப்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரெமடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணணும். இதை வந்து வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணி வச்சு தான் கழுவணும். ஸோ ஒன்ஸ் கழுவி முடிச்சுட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டேன்லாம் குறைஞ்சிருக்கும். ஸ்கின் அப்படி பல இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்பி பாய்.